ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளுன்றது கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ தான் போடணும் அப்படின்றது எனக்கு இல்லை, பட் நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க, அதுக்கு ஆன்சர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த மாதிரி எரர்ஸை பண்ணி யாரும் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் லாஸ் ஆகக்கூடாது, உங்களோட அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது, ஏதாவது இஷ்யூ வரக்கூடாதுன்றதுக்காக அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேருக்காவது போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக கீ சோப்புன்னு நினைக்கிறேன், நான் நேற்று போட்டிருந்தேன். நான் அதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப் ரிலேட்டடாக. அதில் பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி சோப் மேக்கிங் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. அவங்க ஆல்ரெடி கோர்ஸுமே கற்றுக்கிட்டு தான் இது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு பர்சன். அப்புறம் நிறைய பேர் எனக்கு கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு அதுதான் ஈஸியாக தெரியும், கால்குலேஷன் வராது, கோர்ஸ் கற்றுக்கிட்டவங்களுமே எனக்கு கால்குலேஷன் வர மாட்டேங்குது, கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி செய்யலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சோப் மேக்கிங்கில் சோப்பை நம்ம எப்படி இது பண்ணுறோம் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு லை ஆட் பண்ணுவோம் அண்ட் ஆயில்ஸ். ஸோ அந்த லை காஸ்டிக் சோடா ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி லையாக ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். ஸோ அந்த இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மிக்ஸ்ட் ஆயில் பண்ணி வச்சுருப்போம். அதில் அதை போர் பண்ணி அது ஒரு பேட்டர் வரும். அந்த பேட்டர் எப்படி வருதுன்னா, சோப் ஆயில்ஸில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆயில்ஸில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் அந்த நிறைய ஃபேட்ஸ் கண்டென்ட் இருக்கும். அது லை சேர்க்கும்போது அது ஒரு சாப்பானிஃபிகேஷன் அப்படின்ட்டு நடக்கும். ஸோ அது நடந்து ஒரு கூழ்ம பதம், ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி, சோப் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வரும். அதை நம்ம சோப் மோல்டில் ஊற்றி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அன்மோல்ட் பண்ணுவோம். இது ஒரு ப்ராசஸ். மைண்டில் வச்சுக்கக்கூடியது, ஆயில்ஸில் ஃபேட்டி ஆசிட் இருக்கும், ஃபேட்ஸ் இருக்கும், ஃபேட் கண்டென்ட் இருக்கும், அது மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு ஆயில்ஸை பொறுத்து அதோட இது வேல்யூ வேரி ஆகும். ஸோ அதை தான் நம்ம சோப் மேக்கிங்கில் சாப் வேல்யூ அப்படின்ட்டு சொல்கிறோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் கப் வச்சு இல்லை மெஷர்மெண்ட் வெயிட்டிங் ஸ்கேலை வச்சு எடுக்காமல் கப் மெஷர்மெண்ட்டில் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடாவை நீங்கள் கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்கன்னா சொல்கிறேன். பியூர் மணல் இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஒரு கப்பில், அது மாவு மாதிரி இருக்கும், ஒரு கப்பில் நீங்கள் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவனாக இருக்கும். இது கல்லுப்பு இல்லை ஜல்லின்னு சொல்லுவோம்ல வீடு கட்டுறதுக்கு, அந்த கல், ஸ்டோன்ஸு, லைக் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நம்ம ஒரு கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணும்போது அது ஈவனாக இருக்குமா? இருக்காது, கேப் அதில் இருக்கும், கொஞ்சம் அங்கங்கே கேப் இருக்கும். ஸோ அப்போது வெயிட் எடுக்கும்போது டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்களே ஒன்றும் வேணால் ஒரு 10 கிராம் உப்பு எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த 10 கிராம் உப்பை கப்பு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எடுக்கிறீங்க, அதே இது வெயிட் எடுக்கிற மிஷினில் வச்சு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வேரி ஆகும். ஸோ அதுதான், ப்ளைனாக இருக்காது இல்லையா? காஸ்டிக் சோடா ஒரு நல்லா மாவு மாதிரியோ இல்லை லிக்யூட் கன்சிஸ்டன்சிலேயோ அப்படி இருக்காது இல்லையா? ஸோ அது பெட்டல்ஸ் மாதிரி ஒரு மாதிரி இது இருக்கும். ஸோ அது நம்ம கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணும்போது கேப்பாக இருக்கும். ஸோ அந்த வெயிட் கண்டிப்பாக ஒரு 10, 15 இந்த மாதிரி வேரி ஆகும். 1 கிராம் 2 கிராம் முன்ன பின்ன போகலாம். இந்த 10 கிராம் இப்படி முன்ன பின்ன போகுது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு சோப்பு 2 சோப்பு செய்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் பல்காக செய்யும்போது உங்களுக்கு 100 கிராம் 200 கிராம் லெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ காஸ்டிக் சோடாவுக்கு ப்ரூவன் ஆயிடுச்சு, நீங்கள் கப் மெஷர்மெண்ட்டில் செய்கிறது ஒரு 100க்கு 99% ஒர்க் அவுட்டுன்றது ரொம்ப கஷ்டம். அதாவது அது இதுவாகிறது, நீங்கள் வெயிட் எடுத்து பர்ஃபெக்டாக பண்ணணும், உங்களுக்கு ஃபெயிலியரே ஆகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் எடுத்து தான் பண்ணணும். ஸோ இந்த எரர் நானுமே பண்ணியிருக்கேன். ஓகே, இது கூட காஸ்டிக் சோடா ஓகே ஃபைன், விட்டுருங்க. ஆயில்ஸ் கப் மெஷர்மெண்ட்டில் எடுப்போம், அது ஈவனாக தானே இருக்குது, அது லிக்யூட் ஃபார்மில் தானே இருக்குது. ஒரு கப்புனா அது முழுமையாக இது தானே இருக்குது, கல் மாதிரியோ உப்பு மாதிரியோ அது கேப் அதில் இல்லைல்ல அப்படின்னு நினைக்கலாம். நான் என்ன சொன்னேன், ஆயில்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் அது லை சேர்க்கும்போது சப்பானிஃபிகேஷன் நடக்குது. ஃபேட்டி ஆசிட், ஃபேட்ஸ், கொழுப்பு, அது ஒரு வகையான கொழுப்பு.
எண்ணெயில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் அதுதான் வந்துட்டு. ஸோ அந்த ஃபேட்ஸ் வந்து ஒரு ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். சரிங்களா? ஸோ அது வந்து வேரி ஆகும். ஸோ அதுதான் சாப் வேல்யூன்ட்டு ஒரு ஆயிலுக்குமே வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, கோகோனட் ஆயில் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. வெயிட் 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதோட அளவு வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரியோ இல்லை கம்மியாக இருக்கிற மாதிரியோ இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த சாஃப்ட் ஆயில் ஹார்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அதோட வெயிட் எடுக்கும்போது அந்த குவான்டிட்டின்றது வெயிட் வந்து 100 இருக்கும். ஆனால் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆயில்ஸ்லேயுமே நீங்கள் நினைக்கலாம் காஸ்டிக் சோடா தானே அந்த கேப் வைஸ் இருக்குது, ஸோ ஆயில்ஸை கப் மெஷர்மெண்ட்டில் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆயில்ஸ்லேயும் வந்துட்டு அந்த ஃபேட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கொழுப்பு, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது ஒரு ஆயிலுக்குமே வேரி ஆகும். சரிங்களா? நீங்கள் இப்போ பியோர் கோகோனட் ஆயில் எடுத்தாலுமே, நான் எந்த எண்ணெயுமே சேர்க்கலை, கோகோனட் ஆயில் சோப் மட்டும்தான் செய்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஒரே ஒரு இது சோப் ஒரே ஆயிலை சூஸ் பண்ணி செய்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுலேயுமே நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. சூப்பர் ஃபேட் விடுறது இந்த மாதிரி கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு டைமும் ஒரு பிராண்ட் கோகோனட் ஆயில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பையும் வெயிட் வேரி ஆகும். ஸோ இது வந்து ஒரு விஷயம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ சாப்பானிஃபிகேஷன் நடக்குது. ஆயில்ஸில் உள்ள ஃபேட்ஸு லைஸ் இருக்கும்போது சாப்பானிஃபிகேஷன் நடந்து ஒரு பேட்டர் கிடைக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போது அந்த ஆயில்ஸில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸு சாப்பானிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு தேவையான அளவு லைவ் சொல்யூஷன் கொடுத்தாதான் அது பேட்டர் ஃபுல் பேட்டராக வரும். சோப்பு நல்லா ஹார்டன் ஆகுற இந்த மாதிரி இருக்கும். நம்ம வெயிட்டே முன்ன பின்னே இருக்குது. ஸோ அந்த ஆயில்ஸில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் வந்து சோப்பாக மாறுறதுக்கு உண்டான லைட் கொடுக்கல அப்படின்னா அதுதான் வந்துட்டு லைட் டிஸ்கவுண்ட் சோப்பாக மாறும். ஆனால் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, 5லேருந்து 30 வரைக்குமே வந்து நம்ம சூப்பர் ஃபேட் விட்டு பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் இதை நீங்கள் பல்காக செய்யும்போது இந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இதுவாகும்போது எப்படி இருக்குன்னா, உங்களோட சோப் இப்படி இருக்குன்னா நீங்கள் இப்படி பிக்கும்போது பிஞ்சிரும், ப்ரெஸ் பண்ணும்போது அமுங்கும், உள்ளே போகும். அப்படி இல்லாத சில சோப்பு என்னென்னா மேலே நல்லா கவர்டாக தான் இருக்கும். சில நம்ம ஆயில்ஸ் வந்து சோப்பாக கன்வெர்ட் ஆகாமல் அது ஆயிலாகவே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிலாக இருக்கும்போது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கேப்பாகவே இருக்கும், எம்டியாகவே இருக்கும். இந்த எரர்ஸ்லாம் பர்சனலி எனக்கு நடந்திருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் எடுக்காமல் நம்ம செய்யும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் எதுவுமே கற்றுக்காமல் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். எதுக்கு வந்து சேனலில் இவ்வளோ வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன்னா, கிளாஸ் கற்றுக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த கொஞ்சம் விஷயமாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நான் பண்ண எரர், எனக்கு நடந்த நிறைய லாஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணக்கூடாது. நிறைய பேர் கோர்ஸ் வந்து கற்றுக்கிட்டுமே 3000 ரூபா கொடுத்து கற்றுக்கிட்டேன், ஆனால் எனக்கு மெஷர்மெண்ட் வரல, ஸோ நான் இப்படி செய்யலாமா அப்படின்ற இது பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த இது அதுக்கும் ஆல்டர்னேட்டிவ் விஷயங்களும் இருக்குது, அதையுமே நம்ம கற்றுக்கலாம். ஸோ இது இந்த வீடியோவோட சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் வந்து சோப் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதில் காஸ்டிக் சோடா ஆயில்ஸ் அந்த கொஞ்சம் சயின்ஸ் படி அது ஒர்க் ஆகும், சாப்பானிஃபிகேஷன் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெயிட் எடுக்கக்கூடிய அந்த மிஷின் வாங்கிக்கோங்க. ஒரு 5 kg வரைக்கும் வெயிட் எடுக்கிற மாதிரி ஒரு மிஷின் வந்துட்டு 200 300 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வாங்கி வச்சுட்டு ப்ராப்பராக உங்களோட சோப் மேக்கிங்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். டாடா.